ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். குறையொன்றுமில்லாத கோவிந்தன் நீயே, அழகு துதும்பும் தெய்வ ரூபம் உன்னுடையது. உன் அடியார்கள் எல்லாம் உன்னுடைய திவ்ய சஹஸ்ர நாமங்கள் சொல்லி உன்னை கொண்டாடி மகிழ்கிறோம். நிருசிம்மா, நீ ஒருவனே இந்த உலகை படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருள். உன்னுடைய திருமார்பில் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு இடம் கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மனாய நீ எங்களை காக்கிறாய். எங்கள் அனைவருக்கும் உன் இனிய மனதில் இடம் கொடுத்து எங்களை அணைத்து அரவணைத்து ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் ஜெகத் சிருஷ்டி காரணகர்த்தாவாய் ஜெகநாதனாய் எங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நீயே இருக்கிறார். சமீபத்திய பல பதிவுகளில் நாம் சரணாகதி பற்றி பேசி வருகிறோம். சரி, இதில் முக்கியமான விஷயம், நாம் சரணாகதி செய்வதாய் சொன்னால் நினைத்தால் போதுமா? வேறு எதுவும் வேண்டாமா? உடனே அதற்கான அந்த நியமம் ஆரம்பமாகி விடுமா? இது உண்மையில் அப்படி அல்ல. அவனுடைய சித்தம் மட்டுமே. அவன் நம்மை காந்தம் போல் அப்படியே இழுத்து தனக்குள்ளே இருத்திக் கொள்கிறான். அது அவனுடைய ஆகர்ஷண சக்தி. நம்மை சுண்டி இழுத்து தன் திருவடி காட்டி சரண் செய்ய வைத்து ரட்சிக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் அவன். அந்த பெருமாள் முடிவு செய்தால் போதும், எல்லாமே சுபமாகும். இப்பொழுது மகாபாரத நிகழ்வு ஒன்று இதை ஒத்ததாய். பாண்டவர்கள் சூதில் இருந்த அனைத்தையும் பந்தயம் கட்டி இழந்து நடுத்தெருவிற்கு வந்தார்கள். காட்டுக்கு சில வருடங்கள் சென்று ஒரு வருடம் எந்த அடையாளம் இல்லாது யாருக்கும் தெரியாது மறைந்து வாழ்ந்தும் கழித்தார்கள். இப்பொழுது எல்லாம் முடிந்து தங்களுக்கு உரிமையானதை மீட்டு புதிய வாழ்க்கை தொடங்க முயற்சித்தனர். கௌரவர்கள், அதிலும் அதன் தலைவனான துரியோதனன் கொஞ்சம் கூட இரக்கமில்லாது தர்மம் பார்க்காது ஒரு அடி நிலம் கூட தர முடியாது என்று இருமாப்பாய் பதில் சொன்னான். பாண்டவர்கள் தங்கள் பக்க நியாயத்தை சான்றோர் நிறைந்த சபையிலே எடுத்துச் சொல்ல பகவானான கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டினார்கள். கிருஷ்ணரும் தான் இந்த நாள் சபைக்கு வருவதாய் அறிவித்தார். துரியோதனனுக்கு வந்தது கோபம். பீஷ்மர் உட்பட சான்றோர்கள் எல்லாம் வரும் கிருஷ்ணரை தகுந்த மரியாதை கொண்டு நடத்தி தக்க விதமாய் பதில் சொல்லுமாறு துரியோதனனுக்கு நல்லதை எடுத்துச் சொன்னார்கள். அவனுக்கோ பரம கோபம். சபை தேடி வரும் கிருஷ்ணனுக்கு அமர ஆசனம் கூட தரக்கூடாது, யாரும் எந்த விதமான மரியாதையும் அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாது என ஆணையிட்டார். இப்பொழுது பீஷ்மர் மனதிற்குள்ளே சிரித்துக் கொண்டார். துரியோதனா, நீயோ இந்த நாட்டை ஆளும் மன்னன் சக்கரவர்த்தி. நீ என்ன சொல்கிறாயோ அதன்படி நாங்கள் இந்த சபை நடக்க வேண்டும். இப்பொழுது திருப்தி தானே உனக்கு என்றார். துரியோதனனுக்கு பரம திருப்தி. மறுநாள் கிருஷ்ணர் வரும் நாள் சபையில் அனைவரும் இருந்தனர். தன் கம்பீரமான நடையுடன் அழகாய் கையில் குழல் கொண்டு கிருஷ்ண பரமாத்மா சபையுள்ளே நுழைய மொத்த சபையும் எழுந்து நின்று வணங்கியது. வரவேற்று கைகூப்பி நின்றது. துரியோதனருக்கோ கோபம் பொத்து கொண்டு வந்தது. நான் சொன்னபடி செய்யவில்லையே என கத்த பீஷ்மர் பொறுமையாய் சொன்னார். நாங்கள் வார்த்தை மீறவில்லையே. மன்னன் நீ எழுந்து நின்று சிரம் தாழ்த்தி கை கூப்பி நிற்கிறாய். நீ இப்படி இருக்கும் பொழுது சபையில் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார். துரியோதனன் இப்பொழுதுதான் தன்னை பார்க்கிறான். எழுந்து கைகூப்பி அழகாய் வணங்கி நிற்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவை. கிருஷ்ண பரமாத்மாவை கண்டதும் தன்னை மறந்தான், சுற்றம் மறந்தான், சூழ்நிலை மறந்தான். தான் என்ன செய்கிறோம் என்ற நினைவு கூட அவனுக்கு இல்லை. அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி அந்த பெருமாளுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. மலையளவு தூண் பிளந்து மிக்க கம்பீரமாய் வந்த நரசிம்மனை அனைவரும் இப்படித்தான் மனத்தை பறிகொடுத்தோம். அவன் ஒரு க்ஷணம் நம்மை பார்த்தால் போதும், ஒரு கண் பார்வை, நாம் அவனுக்கு உடனே சரணாகதி. அதுதான் அவனுடைய ஆகர்ஷண சக்தி. உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்வதாய் அவன் முடிவு செய்தால், யார் என்ன குலம் கோத்திரம், அசுரனா மனிதனா, எதையும் அவன் பார்ப்பதில்லை. ஒரே ஒரு கடாட்ச பார்வை, நாம் அவன் திருவடிக்கு சரணாகதி. அப்படி ஒரு ஈர்ப்பு, காந்தம் இரும்பை அப்படியே இழுத்து கொள்வது போல் அவன் நம்மை இழுத்து தன்னுள்ளே அமிழ்த்து கொள்வான். நம்மை என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவு அவனுடையது. நாம் அவன் சொத்து ஆகிறோம். ஹே லக்ஷ்மி நரசிம்மா, ஒன்றும் அறியாத, எதுவும் தெரியாத ஜீவன்கள் நாங்கள். எங்களுக்கு புரிதல் இல்லை, தெரிதல் இல்லை, எதை பற்றியும் உணர்தல் இல்லை. எங்களுக்கு தெரிந்தது, புரிந்தது, அறிந்தது எல்லாமே உன் தாமரை திருவடி. எங்களை ஆகர்ஷணம் செய்து ஒன்னுள்ளே இழுத்து அழுத்தி அமிழ்த்திக்கொள். அதுவே எங்களுக்கு நற்கதி. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி.
இந்த வாரம் கேரள மாநில லட்சுமி நரசிம்ம திவ்ய க்ஷேத்திரங்கள். முதலாவது மலப்பரம்பு மட்டுமால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில். அழகான ஒரு சிறிய மலைக்குன்றின் மேல் உள்ள திவ்ய க்ஷேத்திரம். அங்காடிபுரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பெருந்தலை மன்னா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த திவ்ய க்ஷேத்திரம். 400 வருடங்கள் பழமை வாய்ந்த க்ஷேத்திரம் இது. இங்கே அநேக ரிஷிகள் தவம் செய்திருக்க அப்படி ஒரு ரிஷிக்கு ஸ்ரீமன் நாராயணன் நிருசிம்மனாய் காட்சி கொடுத்த திவ்ய க்ஷேத்திரம். இங்கே பிரதான பெருமாள் நிருசிம்மர் முகமதிய படையெடுப்புக்கு பின் சிதலமடைந்து ஷணப்பட்ட க்ஷேத்திரம். மலப்பரம்பாவில் மலப்புரம் மாவட்டம் பாலகோடுவில் உள்ளது இந்த கண்ணுக்கு விருந்தான திவ்ய க்ஷேத்திரம். அடுத்ததாய் கோலா ஸ்ரீ நரசிம்மர் கோவில் கோட்டயம் கோஹாவில் உள்ளது. கோட்டயத்திலிருந்து 23 கிலோமீட்டர், வைக்கத்திலிருந்து 17 கிலோமீட்டர் உள்ள திவ்ய க்ஷேத்திரம். இங்கே நரசிம்மர் சுயபக்தமாய் தானே தோன்றிய பெருமாளாய் காட்சி கொடுக்கிறார். காட்டினுள்ளே நரசிம்மர் இருந்ததாகவும் ஒரு வேடுவன் கண்டுபிடித்து பிரதிஷ்டை செய்ததாகவும் கதை. இங்கே நரசிம்மர் பக்தர்க்கு அனுகிரகம் செய்ய பக்த வச்சலனாய் பிரத்யட்சமாய் நிற்பதாய் கதை. தன் அடியார்களை காக்க, பிரகலாதனை காக்க, நம்மை காக்க காட்சி கொடுத்த பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தில் சேவிக்க வேண்டிய க்ஷேத்திரம். இப்பொழுது அழகான லட்சுமி நரசிம்ம சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். திரிகால ஞான ரூபாய திரிதேகாய த்ரிதாத்மனே நமஸ்திரிமூர்த்தி வித்யாய த்ரிதத்வஞானினே நமஹ அக்ஷோபியாய நிரூதாய அப்ரமேயாய பானவே அமுர்தாய அனந்தாய அமிதாய மிதௌஜசே. நரசிம்மா, நீயே முக்காலமும் உணர்ந்த உலகம் படைத்தவன். ஆதி உண்மை தெரிந்த நீயே 3 உருவமாய் காட்சி அளிக்கிறாய். எதாலும் எதனாலும் உன்னை அளக்கவோ அளவிடவோ முடியாதவன் நீ. யாராலும் விவரிக்க முடியாத விஸ்தீரணமான மூலாதார சக்தி நீயே லக்ஷ்மி நரசிம்மா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.